ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மாப்பிள்ளை பார்க்க போறதுல ஆரம்பிச்சு அவன் யாரு, நல்லவனா கெட்டவனா, அவன் வேலை எப்படி, அவன் தொழில் எப்படி, அவன் குடும்பம் எப்படின்னு இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சாதாரண குடும்பத்திலேயே இவ்வளவும் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து வந்த அந்த பொண்ணுக்கு என் பையன் எந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இவன் சொன்னது எதையுமே கேட்காம அந்த சிவரஞ்சனி தனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அதுக்கான பலனையும் அவளே அனுபவிச்சா. கட்டிட்டு போனவன் பாதியிலே அவளை விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் வாழ வழி இல்லாம சிவரஞ்சனி திரும்பவும் ரகுராம் கிட்டே வந்து நின்னா. அப்பவும் என் புள்ள அவன் பேச்ச மீறி அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குனால அவ அப்படி ஒரு நிலைமையில திரும்பி வந்தப்பவும் தன்னோட சொந்த தங்கச்சியா நினைச்சு ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. சிவரஞ்சனி, சிவரஞ்சனி, ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? அப்பாவே உன் வயித்துல பிறந்திருக்காரு. எதுக்குமா கண் கலங்குற? சிங்கம் மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கான். இந்த உலகத்துல அப்பா இல்லாம ஒரு குழந்தை பிறந்து அது வாழ்ந்து வளர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு. என்னம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இவனுக்கு அப்பா இல்லைன்னா என்ன? இவனுக்கு தாய் மாமன் நான் இருக்கேன் இல்ல? அவனுக்கு எல்லாமா நான் இருந்து அவனை வளர்க்க வேண்டியது என்னோட கடமை. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமாயிரு. உன் குழந்தைக்கு இந்த தாய்மாமனோட சீரி இந்த லாக்கெட். இந்த லாக்கெட்டு இவன் கழுத்துல எப்பவுமே இருக்கும். இது இந்த ரகுராமன் தான் இவன் தாய்மாமங்கிறதுக்கான அடையாளம். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யறியான்னு? என்ன சொல்லு. அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா அவனுக்கு ஜீவான்னு பேர் வைக்கணும்னு. ஜீவா? ரொம்ப நல்ல பேருமா. அந்த மகராசி ஒரு ஆண் குழந்தைய பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. அந்த குழந்தை தான் ஜீவா. என் பிள்ளை அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆசிரமத்துல விட்டு வளர்த்தான். அந்த ஆசிரமத்துல தன்னோட தங்கச்சி மகன் இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான். அடிக்கடி அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பையனை பார்த்தா எங்க அது மூலமா ரகுராமுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற உறவு எங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருமோ, அதனால அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடுமோங்கிற பயத்துலதான் அந்த ஆசிரமத்துக்கு இவன் சரியா போகாம இருந்திருக்கான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பையன் 5 வயசுல ஆசிரமத்துல இருந்து காணாம போயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனை நினைச்சு தினம் தினம் ரகுராம் மனசுக்குள்ளேயே புழுங்கி அழுதுகிட்டு இருந்தான். இதுல ரகுராமோட தப்பு எதுவுமே கிடையாது. அந்த சிவரஞ்சனிக்கு ஒரு வாரிசு இருந்தது உண்மைதான். அவன் பேரு ஜீவாதான். ஆனா அந்த ஜீவா இந்த பையன் கிடையாது.
ஜீவான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற இவன் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சூப்பர், ரொம்ப பிரமாதம். அவங்களே நல்ல ஒரு கதை எழுதி அதுல ஸ்கிரீன் பிளே டைலாக் எல்லாம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நடிகர்கள்லாம் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு படத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத நம்பிட்டு நீங்க எங்க பக்கம் திருப்ப பாக்குறீங்களா? இந்தாமா, பஞ்சாயத்துக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான், சும்மா கதையோ திரைக்கதையெல்லாம் கிடையாது. இது ஒண்ணு சாதாரண பேப்பர் இல்ல, இதுல டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஜீவாவோட சாம்பிளையும் ரகுராமுடைய சாம்பிளும் வச்சு எடுத்தது. இந்த டெஸ்ட் எடுத்ததே நான் இல்ல, தோ மாயாதான். இதுல என்ன இருக்குன்னு நீங்களே படிச்சு பாருங்க. இந்த அறிவியல் பூர்வமான டெஸ்ட்லயே ஜீவாதா ரகுராமோட புள்ளன்னு எழுதியிருக்கு. இப்பவாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க விடுறது எல்லாமே கதை தான். ஜீவா ரகுராமுடைய வாரிசுதான். அதனால ரகுராம ஜீவாவோட பையனை ஏத்துக்க சொல்லி அவங்க சொத்துல இவனுக்கு ஒரு பங்கை வாங்கி கொடுங்க. இதுக்கு மேல அவங்க குடும்பத்தினால இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இவனுக்கு பாதுகாப்பும் வேணும். கொஞ்சம் நிறுத்து. இங்க பார் புவனா, நீ அறிவாளிதான். ஆனா எங்களை முட்டாளாக்குற அளவுக்கு நீ அறிவாளி கிடையாது. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணது நான் தான். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல நீ என்ன ஃப்ராட் தனம் பண்ணனே இப்ப மக்களுக்கு சொல்ல போறதும் நான் தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க கையில இருக்கிற ஆதாரம் எதுவுமே உண்மை கிடையாது. ஊர்ல நீங்க பெரிய குடும்பங்கிறதுனால நீங்க நினைச்சது மட்டும்தான் சாதிக்க முடியும்னு நினைக்காதீங்க. சரி, அப்ப இந்த ஜீவா வாயால உண்மையை சொன்னா நீ ஏத்துப்பியா? ஐயா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த போன்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆதாரத்தை உங்ககிட்ட காட்டலாமா? தாராளமா காட்டலாமே. பசிக்குது, சாப்பிட. அப்படியா? நாங்க உன்னை கடத்திட்டு வந்ததே வேற விஷயத்துக்கு.